ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், இது தினேஷ். எப்படி இருக்குது லண்டன் யூடியூப் சேனல்லேருந்து? இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ லண்டனில் இப்போ யூகே இங்கிலாண்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, இப்போ வந்து ஐஎல்ஆர் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் 5 years to 10 years அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அது என்ன டிபேட் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதோட நான் ஃபுல்லாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. இப்போ ஐஎல்ஆர் இன்டிஃபினைட் லீவ் டு ரிமைன் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில்டு ஒர்க்கர் ரூட்டில் நீங்கள் வந்து 5 years இருந்தால் உங்களுக்கு இந்த நாட்டோட ஐஎல்ஆர் இந்த நாட்டில் நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கலாம். அதுதான் இன்டிஃபினைட் லீவ் டு ரிமைன். அது உங்களுக்கு 5 yearsல கிடைக்கும். ஆனால் இப்போ லாட்ஸ் ஆஃப் மைக்ரண்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி டிஃப்ரெண்ட் பிளேசஸ் நிறையா பேர் இங்கிலாந்துக்குள்ளே வந்ததுனால இப்போ இங்கே ரொம்ப என்ன சொல்கிறது இமிக்ரெண்ட் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் ஸ்ட்ராமர் வந்து இதை 10 years கொண்டு போயிடலாம். அவங்க ரொம்ப டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கணும். அவங்களோட அந்த இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிடலாம் அந்த பாலிசி அப்படிங்கிறத ஒரு டிபேட் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த டிபேட்டோட ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து பிப்ரவரி. அதை வந்து நெக்ஸ்ட் ஜூனுக்குள்ளே சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற நிறைய கண்ட்ரிலேருந்து வர்ற எல்லாருமே நாங்கள் 5 yearsல தானே வந்தோம், நீங்கள் 5 year ரூட்டில் தானே சொன்னாங்க. இப்போ எனக்கும் பார்த்தீங்கன்னா 10 year ஆகலாம். நானும் அதே ரூட்டில் தான் இருக்கேன். அப்படிங்கிறப்ப என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ நம்ம இது என்ன ஏதுன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். இது என்ன தான் ஃபைனல் ஸ்டேஜ் கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் பட் இப்பயும் இங்கே இன்னொரு கான்செப்ட் போய்கிட்டு இருக்கு. என்னன்னா, இதை பண்ணுனா என்னென்ன நடக்கும், என்ன வேணாலும் நடக்காமல் போகலாம். இது இவங்க 10 years ஆகலாம். ஆனால் இப்படி பண்ணுறதுனால இங்கே இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி பர்சனோட டைம் இப்போ ஈவன் திங்க் அபவுட் மீ, மை டைம் இஸ் ஆல்சோ கெட்டிங் வேஸ்டட். இப்போ என்னோட டைம் வேஸ்ட் ஆகுது, உங்களோட டைம் வேஸ்ட் ஆகலாம். யாரெல்லாம் இங்கிலாண்டில் இருக்கிறீங்க, இந்தியாவிலேருந்து பார்த்துட்டு இருந்தாலும் சரி, யூகேலேருந்து பார்த்துட்டு இருந்தாலும் சரி, எல்லாத்தோட டைமும் ரொம்ப ரொம்ப வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் பட் ஸ்காட்லாண்ட் கவர்மெண்ட் வந்து ஒரு சின்னதாக ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நாங்கள் வந்து ஸ்காட்டிஷோட பீப்புள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க, யங் அடல்ட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அப்படிங்கிறனால யங் பர்சன்ஸ் வந்து அங்கே வந்து அவங்க வந்து ஒரு எப்படி இப்போ 2001 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்தோ இல்லை பல கண்ட்ரீஸில் இருந்தோ நிறைய ஹச்எஸ்எம்பின்னு ஒரு விசா இருந்துச்சு 2001. அதை 2011 கிட்ட தான் ஸ்டாப் பண்ணாங்க. அந்த மாதிரி ஸ்காட்லாண்ட் கவர்மெண்ட் ஒன்று அறிவிக்கிறதா இருக்காங்க. பட் ஆனால் இந்த ரூல்ஸால் அது கொஞ்சம் டிலே ஆகிக்கிட்டே இருக்கு. லெட் வெயிட் அண்ட் வாட்ச் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு என்னென்னலாம் தெரியுமோ எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.